பாட்டியோட பர்த்டே ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. முத்து என்ன பண்ணுறாரு, பாட்டியை வந்து பஸ் ஸ்டாண்டில் ஏற்றி விட்றதுக்கு போகிறாரு. அப்போ வந்து என்ன கேட்குறாங்க பாட்டி, ஏன்டா உன் முகமே சரியில்லை, மீனா முகமே சரியில்லை அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, அப்படி உனக்கும் மீனாக்கும் ஏதாவது சண்டையாடா, என்கிட்ட மறைக்காமல் சொல்லு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, நான் நல்லா சந்தோஷமாக தான் இருக்கிறேன், இது வேற ஒரு பிரச்சனை பாட்டி, என்னடா நான் அப்புறம் சொல்கிறேன் பாட்டி அப்படின்ட்டு பாட்டியை வந்து பஸ் ஸ்டாண்டில் ஏற்றி விட்டு வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்துட்டு கதவை சாத்துறாரு. இங்கே ரோஹிணி வந்து பார்லருக்கு கிளம்புறதுக்கு நிற்கிறாங்க. ரோஹிணி மனோஜும் வேலைக்கு போகிறதுக்கு கிளம்பி நிற்கிறாங்க. இப்போ இவர் வந்து முத்து வந்து கதவை சாத்துறாரு. ஏன்டா உனக்கு என்ன பைத்தியமா, ஏன்டா கதவை சாத்துற, நாங்கள் வெளியில் போகிறோம்ல, எல்லாரையும் கூப்பிடுறாரு. ஏய் ரவி, இது பலகுரல் அம்மா எல்லாரும் வாங்க, அப்பா அம்மா எல்லாரும் வாங்கன்னு சொல்லிட்டு நகையை எடுத்து கொண்டு வந்து வைக்கிறாரு. வச்சுட்டு, அப்பா நாங்கள் நகை கடைக்கு போனோம் பாட்டிக்கு நகை வாங்குறதுக்கு, இது கவரிங் நகைன்னு சொல்லிட்டான் அப்படிங்கும்போது, என்னடா சொல்கிற, அப்படியே அதிர்ச்சியாகி அண்ணாமலை கேட்குறாரு. உடனே, ஆமாப்பா இதில் ஏதோ ஒரு வில்லங்கம் இருக்குது, இந்த நகை அம்மாட்ட தான் இருந்துச்சு, அப்போ இது எப்படி கவரிங் ஆகும் சொல்லுங்கள், நாங்கள் பாட்டிக்கு நகை வாங்க தான் உங்கள்கிட்ட நகையை கேட்டோம், நாங்கள் நகையை கேட்காம இருந்திருந்தா அப்படின்னு சொல்லும்போது, உடனே விஜயா சொல்லுது, இவ தானே போட்டிருந்தா, இவ நகையை கொண்டு வந்து எங்கிட்ட வந்து கவரிங் நகையை கொடுத்துட்டா, இவ அம்மா வீட்டில் போய் மாற்றிட்டு வந்திருப்பா, அம்மா வீட்டில் தங்க நகையை கொடுத்துட்டு கவரிங் நகை வாங்கிட்டு வந்திருப்பா, இங்கே பாருங்கம்மா மரியாதையாக பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது சுருதி சொல்கிறாங்க, ஏன் மீனா நீங்கள் வந்து அடிச்சுக்கிட்டு நிற்கீங்க, நம்ம போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கும்போது, சுருதிமா எதுக்குமா போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணால் இவள்ற ஆய் அப்பந்தான் மாட்டிக்குவாங்க, எதுக்குமா சொல்ல, இவள்ற தம்பியே ஒரு மகா திருடன், உனக்கு தெரியுமா, அதெல்லாம் உனக்கு தெரியாதுல்ல, இவங்க வீட்டில் தான் கொடுத்துருப்பா, நான் அதெல்லாம் ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பாட்டுக்கு எந்திரிச்சு ரூமுக்கு போயிடுறாங்க. அப்போ வந்து ரோஹிணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த பாருங்க முத்து, இதே மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா சரியாக வராது, நாங்கள் தனி கொடுத்தனம் போயிடுவோம் அப்படின்னு, தாராளமாக போங்க, உன் புருஷனை எந்த தப்பும் பண்ணலைன்னு சொல்லிட்டு அம்மா மேலே சத்தியம் பண்ண சொல்லு அப்படிங்கும்போது, உடனே விஜயா பயப்படுது, ஏன் எதுக்கு என் மேலே சத்தியம் பண்ண சொல்லணும், உன் பொண்டாட்டியை சத்தியம் பண்ண சொல்லு அப்படின்னு, நான் சத்தியம் பண்ணுற அத்தை, யார் மேலே சத்தியம் பண்ணணும், என் மேலேயா, எங்கள் அப்பா மேலேயா, எங்கள் அம்மா மேலேயா அப்படிங்கும்போது மனோஜுக்கு கிடுகிடுத்து போயிடுது. உடனே ஃபோன் வர்ற மாதிரி நடிச்சுக்கிட்டு மனோஜ் என்ன பண்ணுறாரு, நான் கடைக்கு போயிட்டு வரேன்னு ஓடுறாரு. ஏய் முத்து சொல்கிறாரு, ஏய் நில்லு மரியாதையாக நில்லு, நீயும் அம்மாவும் தான் என்னமோ களவாணித்தனம் பண்ணியிருக்கிறீங்க, இப்போ எங்கள் நகை தங்க நகை எங்களுக்கு வந்தாகணும் அப்படிங்கும்போது அதுக்கு சொல்கிறாங்க, விஜயா சொல்கிறாங்க, நாங்கள் ஒன்றுமே பண்ணலை, எல்லாத்துக்கும் காரணம் உன் பொண்டாட்டி தான் அப்படின்னோடனே, சரி அண்ணாமலை சொல்கிறாரு, சரி முத்து இதை பொறுமையாக நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்றாரு. இப்போ என்ன பண்ணுறாரு முத்து, என்ன பண்ணுறாரு, அவர் வேலைக்கு வந்துடுறாரு. மீனாவும் பூ கொண்டுக்கிட்டு போயிடுறாங்க. அவங்க வேலைக்கு போயிடுறாங்க. இங்கே மனோஜுக்கு என்ன பண்ணுறாங்க, மனோஜ் வந்து அந்த கவரிங் கடை நகையில் ஒரு ஸ்லிப்பை ஒன்று வச்சுட்டு வந்துடுறாரு. அதாவது அவங்க கொடுத்த பில்லை வச்சுட்டு வந்துடுறாரு. கவரிங் வளையல் செயின் தோடு எல்லாத்தையும் வாங்கினதை பில்லை வச்சுட்டு வந்துடுறாரு. அப்போ அதில் வந்து இவங்க அட்ரஸ் இருக்கவும், அந்த இதுக்கு வந்து இவர் நிறையா நகை வாங்கினதுனால அதுக்கு வந்து ப்ரைஸ் கொடுக்குறாங்க. அதுக்கு இவர் வீட்டை தேடி ஒரு ஆள் வருது. மனோஜ் இருக்கிறாரான்னு கேட்டு வந்தோன்னா, அங்கே மீனா தான் நிற்கிறாங்க. வீட்டில் மீனா இருக்கும்போது, அவர் இல்லைங்க, அவர் ஷோரூமுக்கு போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் எப்போ வருவார் அப்படின்னு சொல்லும்போது, அவர் நைட்டு தாங்க வருவார், அப்போ இதை கொடுத்துருங்க மேடம் இந்த பில்லு, அவர் வந்து எங்கள் ஃபேன்சி ஸ்டோரில் வந்து கவரிங் நகை வாங்கினார், அதுக்கு அவருக்கு ப்ரைஸ் கிடச்சிருக்கு, இந்த பில்லை கொடுத்துருங்க, இதை கொண்டு வந்து கொடுத்துட்டா அவருக்கு ஒரு பெரிய ப்ரைஸ் கிடைக்குன்னு சொல்லிவிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணுறாங்க, இதை வச்சுக்கிறாங்க. மீனா வச்சுக்கிட்டு முத்துக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. முத்துக்கு ஃபோன் அடித்து, ஏங்க ஒரு விஷயம் முக்கியமான செய்தி, நீங்கள் உடனே கீழே வாங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன மீனா நான் சவாரியில் இருக்கிறேன் அப்படிங்கிறாரு முத்து. பரவாயில்லைங்க, நீங்கள் உடனே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்துடுறாங்க. ஏன்னா மேலே வந்து மாமியார் இருக்கிறதுனால, விஜயா இருக்கிறதுனால கீழே வந்து முத்துக்கிட்ட இந்த மாதிரி இந்த விஷயத்த சொல்லி காமிச்சிட்டு இந்த ஸ்லிப்பையும் கொடுக்குறாங்க. ஓகே மீனா இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, இது சுருதியும் அழைச்சிக்கிட்டு ரவியும் அழைச்சிக்கிட்டு அவங்க வேறு இடத்துல போய் உட்காந்து சுருதியை பேச சொல்கிறாரு. இந்த மாதிரி எங்கள் கடையில் வந்து நீங்கள் வந்து இது பண்ணீங்கல்ல, கவரிங் ஜாமான் வாங்கினீங்கல்ல, வளையல் செயின் வாங்கினீங்கல்ல, அதோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சுருதி குரலை மாற்றி, அப்படியெல்லாம் நான் எதுவும் வாங்கலை மேடம் அப்படின்ட்டு மனோஜ் சொல்கிறார். இல்லை சார், நீங்கள் தானே மனோஜ், நீங்கள் தானே வாங்கினீங்க சார், உங்களுக்கு கிஃப்ட்டு ஒன்று கிடச்சிருக்கு சார், அதனால தான் கேட்குறேன் சார் அப்படின்னு. கிஃப்டா அப்படின்னு சொன்னேன்னா, ஆமாம் சார் உங்களுக்கு கிஃப்ட்டு கிடச்சிருக்கு, நீங்கள் வந்து வாங்கிக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, நான் உடனே வரேன் மேடம், நான் உடனே எங்கே வரணும்னு சொல்லுங்கள், நான் அங்கே வரேன்னு சொல்லும்போது, நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து வாங்கிக்கிங்க, நாங்கள் கடையில் வச்சு கொடுக்கறதில்ல, ஏன்னா எங்களுக்கு ஐடி ப்ராப்ளம் வரும், அதனால் வந்து கிஃப்டெல்லாம் நாங்கள் வந்து கடையில் வச்சு கொடுக்க மாட்டோம், தனிப்பட்ட முறையில் தான் கொடுப்போம், நீங்கள் இந்த கடையில் வந்து வாங்கிக்கிங்க
அப்படின்னு சொல்லிடுறாங்க சுருதி. உடனே வரேன் மேடம், நீங்கள் வந்து மெசேஜ் வந்து ஃபார்வேர்ட் பண்ணுங்க அப்படின்னோடனே அவங்களும் மெசேஜ் அனுப்பிடுறாங்க, அட்ரஸை மெசேஜ் அனுப்பிடுறாங்க. உடனே மனோஜ் கிளம்புறாரு. ரோஹிணி எங்கே போகிறேன்னு கேட்கவும், இந்த ஒரு நிமிஷம் வந்துடுறேன் ரோஹிணி, நமக்கு ஒரு பெரிய லக்கு கிடச்சிருக்கு, நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கார் எடுத்துகிட்டு உடியாடுறாரு அவங்க சொன்ன அட்ரஸுக்கு. இங்கே முத்து வந்து ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு வெளியில் உள்ளே நிற்கிறாங்க எல்லாரும். சுருதி, ரவி, மீனா, முத்து எல்லோரும் உள்ளே நிற்கிறாங்க. இந்த அட்ரஸா சார், இந்த அட்ரஸில் என்னை வர சொல்லி. ஆமாம் சார், உங்களுக்கு தான் பெரிய கிஃப்ட்டு காத்திருக்கு, வாங்க வாங்க, 4 பேர் வந்துட்டாங்க, நீங்கள் தான் கடைசி அப்படிங்கும்போது, அப்படியா அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். ஆமாம், ஃபஸ்ட்டு ப்ரைஸ் என்னப்பா அப்படிங்கும்போது, வெளிநாடு போகிறது தான், சிங்கப்பூர் சார், ஹனிமூனுக்கு அனுப்புகிறாங்க சார் அப்படிங்கும்போது, அப்படியா, அது எனக்கே கிடச்சிடணும் சார், உங்களுக்கு தான் சார் கிடச்சிருக்கு, ஃபஸ்ட்டு ப்ரைஸே உங்களுக்கு தான், ஹனிமூன் போகிறது ட்ரிப்பு சார் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, நான் எங்கே உங்கள் ஓனரை பார்க்கணுமே, உள்ளே இருக்காங்க போங்க அப்படின்னு சொல்லும்போது, உள்ளே வந்துட்டு அங்கேயும் இங்கேயும் தேடுறாரு. இங்கே ரவி, சுருதி, மீனா, முத்து நிற்கும். அப்படியே தகச்சு போயிடுறாரு. முத்து வந்து அட்டி அட்டின்னு அடிக்கிறாரு. அப்போ ரவி தடுக்கிறாரு. ஏய் விடுறா, இவனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்டா அந்த நகையை விற்று நீ என்னடா பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ முழிக்கிறார், திரு திருன்னு மனோஜ் முழிக்கிறாரு. இவனுக்கு தான் வர சொன்னதா அப்படின்னு நினைக்கிறாரு.